வெல்கம் டு அனியாஸ் கிரியேஷன்ஸ். ஹென்னா அண்ட் ஆரியில் நிறைய டுட்டோரியல்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாதிரி அழகாக இருக்கும். சாரியில் பார்டர் போடுவாங்கல்ல அந்த மாதிரி. சூப்பர். இதுதான் அனிஷா. எஸ், அனிஷா அண்ட் சௌமியா. இது வரலும் எனக்கு இப்போ வந்து 66 இயர்ஸ் ஆகுது. அதில் வந்து சின்ன வயசில் இந்த கையில் இப்படி 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 வச்சுப்பாங்க பாருங்கள், மருதாணி, அதுதான் வச்சுருக்கேன். அது கூட ஸ்கூலில் வந்து கேட்பாங்க ஏன் இது. அதனால் நம்ம ஃப்ரைடேலாம் வச்சுட்டு சாட்டர்டே சண்டே கூட போகாது, அது அப்படியே இருக்கும். அது நிலா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு அந்த நடுவில் வச்சு வடை சுடுற மாதிரியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அப்போல்லாம் இந்த டிசைன் எல்லாம் தெரியாது நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம படித்து காலேஜுக்கு போயாச்சு, ஆக்டிங்கும் வந்தாச்சு. ஆக்டிங்கில் இது வந்து நாட் அலவுடு. ஏன்னா இன்றைக்கி இது அப்படியே இருக்கும்ல, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸாவது இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கை வந்து கண்டினியூட்டி ஆகிடும். இப்போ அந்த படம் மட்டும் பண்ணுறோம், ஒரு 10 நாள் கழித்து வேறு படம் பண்ண போகிறோம்னா பரவாயில்லைங்களா. ஆனால் இந்த மாதிரி வேறு படம் பண்ணும்போது இந்த படத்தில் இருந்த கையோடு அங்கே போகக்கூடாது. அது வேறு கேரக்டர், இது வேறு கேரக்டர். அதனால் இது வந்து ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் நாட் அலவுட். அப்படி ஏதாவது இப்போ போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பரதநாட்டியக்காரங்களாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த சிகப்பு பெயிண்ட் தான் போடுவாங்க. இதுதான் சொன்னேம்மா, எனக்கு இந்த ஈவெண்ட் முடிஞ்சிட்டு நான் வந்து ஷூட்டிங் போகணும், அப்போ எல்லாரும் பார்த்தாங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ வந்து நான் வந்து எல்லாமே பாட்டி கேரக்டர் பண்ணுறேன். இப்போ அம்மா கேரக்டர் பண்ணோம், நம்ம போனோம், ஏதோ ஒரு கல்யாண சீனுன்னா கூட அலவுடு இது. பட்டு பாட்டி கேரக்டர் பண்ணும்போது இப்படியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு. பட் நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால சரி ஏதோ சின்னதாக போடுங்கன்னு அந்த சின்னதே வந்து பட்டுப்புடவை பார்டர் மாதிரி போட்டிருக்கீங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் இதுதான் போட்டிருக்கேன். அதே மாதிரி என் பேத்திக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மேம் கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக, அதுவும் அவளோட லீவ் நாளுங்களில் வந்ததான். ஏன்னா அவளும் வந்து ஸ்கூலில் நாட் அலவுட் இல்லை. இப்போ ஹாலிடேஸில் இருக்கனால இந்த 1.5 months ஹாலிடேஸில் இருக்கனால she will enjoy, she will ask me. அதனால நான் போகும்போது இந்த 2 கோன் கொடுத்தாங்க என்கிட்ட. நான் ஏதாவது போய் ஒரு டிராயிங் போடுறேன் கையில். அவளுக்கு சும்மாவது ஒரு டிராயிங் போட்டால் she will feel happy இல்லையா. நாளைக்கு மார்னிங் பாருங்கள், உங்களுடைய லவ் வந்து சிறப்பாக தெரியும் இதில். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.